நல்ல கிராமத்து ஸ்டைல்ல சின்ன வெங்காயம்லாம் போட்டு, நல்லா காரசாரமா ஒரு நல்ல சங்கரா மீன் குழம்பு பார்த்துரலாமா? எங்க அம்மாச்சிலாம் வயக்காட்டுல வந்து இந்த ப்ரொசீஜர்ல தான் செய்வாங்க. இது இன்னும் சொல்லப்போனா, கண்டிப்பா சொல்லுவேன் ஒரு அத்தன்டிக் கிராமத்து மீன் குழம்பு தான். ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, முதல்ல தக்காளிய வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். கிராமத்து ஸ்டைல்னு வந்துருச்சு. ஸோ கூச்ச நாச்சலாம் பார்க்காம கைய நல்லா கழுவிட்டு, தக்காளிய நல்லா மசிச்சு விட்டுட்டு, புளி தண்ணி இதிலேயே ஊத்திருங்க. யூசுவலா வந்து புளி தண்ணி வந்து நம்ம வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி போடுவோம். இதில அப்படி இல்ல. புளி தண்ணி, இந்த தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா. வதக்குறப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு பேசிக் பேஸ்ட் மாரி. பட் கையில பண்ணுங்க. மிக்ஸிலாம் வந்து போட்டு அரைக்க வேணாம். டேஸ்ட் அப்படியே மாத்தி விட்டுடும். ஒரு டபரா வச்சுக்கோங்க. வெந்தயம் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வெந்தயத்த பொரிய விடுங்க. அப்பதான் அது குழம்பு வந்து நல்லா மணக்க மணக்க வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, அது ஃப்ளேவர் வந்து கரெக்ட்டா வராது. ஸோ இப்படியே பண்ணுங்க. உரிச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இதுலயுமே வந்து 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். ஆக்சுவலா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மீன் குழம்பு வந்து மண் சட்டியில செஞ்சீங்க அப்டின்னா, டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நல்லாருக்கும். ஆனா, நான் வாங்கி என் பசங்க போட்டு உடைச்சாச்சு. அதனால நான் இப்ப டபரால போட்டு பண்ணிட்டுருக்கேன். ஆனா, உங்ககிட்ட மண் சட்டி இருந்தா தயவுசெய்து அதில பண்ணுங்க. சூப்பரா வரும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப இந்த ப்ரவுன் ஆணும் அப்டின்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்குச்சு அப்டின்னா போதும். அ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குனதும் இப்ப நான் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம தேவையானது போட்டுக்கலாம். இதில எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்க அப்டின்னா, வரமிளகாத்தூள் மட்டும். எங்க அம்மாச்சி இந்த வரமிளகாத்தூள்லாம் போட மாட்டாங்கங்க. பட் நான் வந்து கொஞ்சம் இது கலருக்காவும், டேஸ்ட்டுக்காவும் போட்டுக்கிறேன். பட் அவங்க அதெல்லாம் இல்லாமயே செய்வாங்க. டேஸ்ட்டு சூப்பரா வரும். வரமிளகாத்தூள் வந்து கடையில வாங்குனது இல்லங்க. வீட்லயே பண்ணது. வீட்ல என்னன்னா, குண்டு மிளகா 1 கிலோ எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. 2த்தையும் நல்ல வெயில்ல காய வச்சு, அது நல்லா மொறு மொறுன்னு வரும். வரப்போ உடைச்சிங்கன்னா உடையும் மிளகா. அப்படி உடையிறப்போ மிஷின்ல குடுத்து அரைச்சு வீட்ல வச்சுக்கோங்க. கடையில வாங்குற அந்த சில்லி பவுடர் போட்டீங்க அப்படின்னா, வயிறுக்கு நல்லதில்ல. ஸோ வீட்லயே இந்த மாரி வரமிளகாத்தூள் அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா? அதையுமே இதில போட்டாச்சு. அதிலேயே புளி எல்லாம் சேர்த்து நம்ம போட்டு கரைச்சு வச்சிருக்கோம். இல்லையா? ஸோ இதில போட்டு இது வந்து நல்லா மசியட்டும். மசிஞ்சு என்ன ஆகும்னா, அந்த சின்ன வெங்காயம், அந்த பேஸ்ட்டு எல்லாம் நல்லா ஒண்ணா சேர்ந்து வரும். அது வரப்பயே ஒரு நல்ல வாசனை வரும். அப்பயே ஆஹா! இது மீன் குழம்பு அப்படிங்கிற அந்த சென்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்பயே அந்த நல்ல டேஸ்ட் வரும். அப்படியே நீங்க வச்சுட்டு, இப்போ வந்து இதில தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்திக்கோங்க. மீன் குழம்புக்கு தண்ணி ஊத்துறப்ப எப்பவுமே கொஞ்சம் பார்த்து ஊத்திக்கோங்க. இப்போ இது நல்லா வந்துருச்சு. நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ. எடுத்தாச்சு. ஓகே. தண்ணி நம்ம ஊத்திட்டோம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் திட்டமாவே தண்ணி ஊத்திக்கலாங்க. நெறையா ஊத்திட்டிங்கன்னா, அப்புறம் அது சுண்டி வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடும். இப்ப பாருங்க ஊத்தி, நல்லா அழகா வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்க நல்லா திரண்டு வந்துருச்சு. முக்கியமா நான் சொல்ல மறந்துட்டேன், மீன் குழம்புக்கு நல்லா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. இது நெறைய பேருக்கு தெரியும். ஸ்டில் ரொம்ப ஃப்ரெஷரா இருக்கீங்க, இல்ல இப்ப தான் கொஞ்சம் இந்த கிராமத்து ஸ்டைல்லாம் ட்ரை பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்காக சொல்றேன். அ குக்கிங் ஆயில விட நல்லெண்ணெய் போட்டு சமைக்கிறப்ப வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நல்லெண்ணெய் போட்டு சமைச்சா ஒரு டேஸ்ட்டு. கடலெண்ணெய் போட்டு சமைச்சீங்க அப்டின்னா, அது ஒரு டேஸ்ட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலா இது 2மே மீன் குழம்புக்கு ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகும். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் தான். இப்போ நம்ம அந்த சங்கரா மீன் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்க மீன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6லேருந்து 7 துண்டு போட்டீங்க அப்டின்னா தான் ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். சங்கரா மீன் குழம்பு வந்து டேஸ்ட் ஏற்கனவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ மீனோட அளவு வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 மீன் இல்ல ஒரு 7 மீன் போட்டீங்க அப்டின்னா நல்லாருக்கும். போட்டுட்டு மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மேக்ஸிமம் 3 டூ 5 மினிட்ஸ் அவ்வளோதான். எடுத்தாச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்மளுக்கு சைட் டிஷ்லாம் வேணாம். நல்லா சுட சுட சோறு போட்டு சாப்பிட வேண்டியது தான். நல்லா சமைங்க, நல்லா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.